வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியின் வழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு கலந்து கொண்டு தனக்கு பிடித்த கவிஞர் பற்றியும் அந்த கவிஞர் இயற்றிய பாடல் ஒன்றை பற்றியும் நமக்கு விளக்கம் அளிக்கவிருக்கிறார். இதோ உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு. சுப்புரத்தினமாக பிறந்து பாரதியின் நேசனாகி பின் பாரதிதாசனான பாவேந்தர் பாரதிதாசனை பற்றியும் பாவேந்தர் பாடல் ஒன்றினை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ள என் பணிவான வணக்கம். முற்போக்கு சிந்தனைவாதி, நாத்திகர், சட்டமன்ற அவைத் தலைவர், ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர், குறுங்காவியம் காவியம் படைத்திட்ட பாவலர், இன்னும் எவ்வளவோ வகித்த பொறுப்புகள் வரிகளில் அடங்காது. 1929 குடும்ப கட்டுப்பாடு பற்றி பாட்டெழுதிய தொலைநோக்குடையவர் பாவேந்தர் பாரதிதாசன். நான் ஏன் பிறந்தேன் என்ற திரைப்படத்தில் இடம்பெறும் சித்திர சோலைகளே என தொடங்கும் பாடல் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வியர்வை நதியாகிய உழைப்பை பற்றி பேசுகின்றது. உலகம் இயக்கும் ஒரு ஒப்பற்ற கட்டட காவியம் தாஜ்மஹால். தாஜ்மஹாலை உலக அதிசயமாக மட்டுமே உற்று நோக்குவர் சிலர். தாஜ்மஹாலின் கலையழகை ரசித்துவிட்டு கலைந்து போவார் சிலர். இது காதலால் முளைத்த கல்லறை கவிதை என்பர் சிலர். ஆனால் ஒரு கவிஞனுக்கு பாவேந்தர் போன்ற முற்போக்கு சிந்தனையும் பார்வையும் இருக்குமே ஆனால் அவன் தாஜ்மஹாலை ஓ மின்னிடும் பளிங்கு கலையழகே, உன்னில் உறைந்து கிடக்கும் எங்கள் உழைப்பாளர் உதிரத்தை யாரறிவார் என்றுதான் எழுதக்கூடும். அப்படிதான் சித்திரை சோலையை காண்கின்ற பாவேந்தர் சோலைகளின் கவின்மிகு காட்சிகளிலோ அந்த தென்றலிலோ அத்தென்றல் பரப்பும் மகரந்த மனத்திலோ மயங்கி கிறங்கி கிடந்து விடாமல் காடுமேடாய் கரடு முரடாய் கிடந்த வனத்தை செப்பனிட்டு சீர்படுத்தி அந்த சிவந்த கரங்களை நினைத்து அந்த சித்திரை சோலைகளிடமே பேசுகின்றார். சித்திரை சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. அதேபோல் ஓர் நீர்நிலையை பார்க்கும் பாவேந்தர் அங்கே பூத்து குலுங்கும் தாமரை மலர்களிடம் தன் மனதை இழக்கவில்லை. மாறாக அந்த நீர்நிலையிடம் பேசுகின்றார். உனக்கு உரு கொடுக்க உயிர் கொடுத்த எங்கள் உழைப்பாளர் தோழர்களை உலகுக்கு சொல்லவோ என்று. நீர்நிலையை தூராமல் இருப்பதற்காக தூர்ந்து போன உழைப்பாளரை எண்ணி பார்க்கின்றார். இப்படி தாமரை பூத்த தடாகங்களே, உமை தந்த அக்காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே. உழைப்பின் மூலம் கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிப்பின் பயனை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம், கண்டுபிடிப்பாளனை மறந்துவிட்டு. நம் வீட்டின் மின்விலைக்கு ஒளிரச் செய்யும் பொழுது தாமஸ் ஆல்வா எடிசனை நினைத்து பார்க்கின்றோமா என்பதுதான் கேள்வி. அப்படி நினைத்து பார்ப்பதுதான் உழைப்புக்கு நாம் செய்யும் மரியாதை, நன்றி உணர்வு. இனியாவது கலையை ரசிக்கும் போது கலைஞனை நினைத்து பார்ப்போம், சிலையை வணங்கும் போது கொஞ்சம் சிற்பியையும் நினைத்து பார்ப்போம், உண்ணும் நேரத்தில் உழவனை நினைப்போம், உடுத்தும் வேளையில் நெய்தவனை நினைப்போம். பாவேந்தர் போன்றே உழைப்பையும் உழைப்பாளியை பற்றியும் கவிஞர் பலர் எழுதியுள்ளார்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பதும் உனக்கே சரியாமோ என்று நாமக்கல் கவிஞர் உழைப்பின் அவசியத்தை பாடுகின்றார். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று உழைப்புக்கு மரியாதை செய்கின்றார் கவிஞர் வாலி. உழைக்கின்ற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்று உழைப்பின் மகத்துவத்தை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை சொல்கின்றார். உழைப்பின் மூலம் உலகம் மட்டும் உயர்ந்தால் போதாது, உழைத்தவனும் அதற்கு தகுந்த பயனை அடைய வேண்டும். உழைத்து இளைத்து உடல் ஓடாய் போய்விடக் கூடாது, உழைப்பவன் உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்று உழைப்பாளர் வாழ்வியல் நிம்மதிக்கு குரல் கொடுக்கின்றார். இப்படி தாரணியே, தொழிலாளர் உழைப்பும் சாட்சியும் நீ என்றோ, பசி தீரும் என்றால் உயிர் போகும் எனச் சொல்லும் செல்வர்கள் நீதி நன்றோ என பாடல் நிறைவடைகிறது. உழைப்பவனே உலகின் அகராதி, உழைப்பவனை மதிப்பவனே புவியில் முதலாளி என்கின்ற பாவேந்தர் பாரதிதாசன் கருத்துக்கு காது கொடுங்கள் வியர்வை நதிகளே. நன்றி, வணக்கம். சித்திரச் சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரினிலே. சித்திரச் சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரினிலே. முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, உங்கள் வேரினிலே.
பூத்த தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் சூழ்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே சொல்லவோ ஞாலத்திலே சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்தைப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சோரிந்தனரோ உங்கள் வேரினிலே உங்கள் வேரினிலே ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ நீங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ உதித்தது மெய்யல்லவோ தாரணியே தொழிலாளர் உழைப்புக்கு காட்சியும் நீ அன்றோ பசி தீரும் என்றால் உயிர் போகும் என சொல்லும் செல்வர்கள் நீதி நன்றோ செல்வர்கள் நீதி நன்றோ சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்தைப்பாரினிலே சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்தைப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே உங்கள் வேரினிலே. கவிஞ நேரத்தில் இதுவரை கலந்து கொண்டு தனக்கு பிடித்த கவிஞர் பற்றியும் அந்த கவிஞர் இயற்றிய பாடல் ஒன்றை பற்றியும் நமக்கு விளக்கம் அளித்தவர் உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு. அவருக்கு நம் நன்றி.